2 முக்கிய செய்தி. ஒன்று, கரூர் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு அரசு வேலையை அறிவித்து அந்த அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அது உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது. இப்போ அதை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு ஒரு அரசு அவங்க வெளியிடக்கூடிய அறிக்கையில் நீங்கள் எப்படி தலையிடலாம், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுப்பதில் நீங்கள் எப்படி அதை தலையிட்டு நிறுத்தலாம் என்று கேள்வி கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் உள்ள எதிர் மனுதாரரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு, இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அதே சமயம் இப்படி அரசு வேலை இதே போன்றவங்களுக்கு கொடுத்தா வருங்காலத்தில் இது போன்ற மற்ற சம்பவங்கள் நடக்கும்போது அவங்களுக்கும் இதே மாதிரி அரசு வேலை கொடுப்பாங்களாங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி செய்கிறாங்க. சரி, இனி வருங்காலங்களில் இது போன்று ஏதாவது ஒரு கூட்ட நெரிசலில் விபத்திலேயோ இறந்தாக்கா எல்லோருக்கும் அரசு வேலைகள் கொடுப்பார்களா தமிழ்நாடு அரசு என்பது ஒரு கேள்வியாகுது. ஏண்டா தாவேக அரசில் எதுவும் தாவேக கட்சிக்கு நிகழ்ச்சியில் நடந்தால் மட்டும்தான் அரசு வேலை கொடுப்பாங்களா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், பாமக, பிஜேபி இப்படி எந்த கட்சி கூட்டம் நடந்து கூட்ட நெரிசலில் இறந்தாக்கா எல்லோருக்கும் அரசு வேலை கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் நமக்கு எழும்புது. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. இலங்கையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த அரசு இப்போது அது மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கு, அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு. இந்த அரசு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தேனே மானே பொன்மானேன்று கடிதம் எழுதினா மட்டும் போதுமான்னு வாய்ஸ் அவடால் விட்ட இந்த அரசு இப்போது அதே நிலைமையை கடிதம் மட்டுமே எழுதியிருக்க. அப்போ உங்களுடைய உணர்வுபூர்வமான நடவடிக்கையே என்ன ஆச்சு? அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று, தேர்தலுக்கு பின்னாடி ஒன்று உங்களுடைய நிலைப்பாடா என்று உதயநிதி அவருடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இன்னொரு புறம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அவருடைய இருக்கையை இடத்த மாற்றுறத கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா காலத்திலேருந்து எத்தனையோ முதலமைச்சர்கள் அந்த இடத்துல இருந்து எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த இடத்துல இவர் அமர மாட்டேன், அந்த வேறு இடத்துல நான் அமரணும், அதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணணும் என்று மாற்றி அந்த இடத்த மாற்றக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்குள்ள எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு அவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இது போன்ற செய்திகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.